ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அருண், ஆப்டோமெட்ரிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுகர், இந்த டயபெட்டிஸ்னால நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது, அது எப்படி வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக்ல இருக்கிறது இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். இது இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம விழித்திரையில அதிக நீர் கோத்துக்கிறன்ற பிரச்சனை அதிகமாக இன்னைக்கு நாளடைவில் நாங்கள் ஒரு 100 பேஷண்ட் பார்க்குறோம்னா அதில் 70% ஆஃப் பீப்புள் இந்த நீர் கோத்துக்கிற இந்த ப்ராப்ளத்தோட தான் வராங்க. இந்த விழித்திரையில ஏன் நீர் கோக்குது, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே டயபெட்டிஸ், இந்த பிளட் சுகர் லெவல் நம்ம பிளட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றது மானிட்டர் பண்ணணும். இப்போ இல்லை அப்படின்னா ஓகே, ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மானிட்டர் பண்றது நல்லது. இல்லை எனக்கு இருக்கு, நான் டயபெட்டிஸாக தான் இருக்கேன், நான் அண்டர் மெடிக்கேஷன்ல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா எவ்ரி மந்த்ஸ் யூ ஹேவ் டு மானிட்டர் யுவர் சுகர். 3 மந்த்ஸோட ஆவரேஜ் லெவல் எடுத்து பாருங்க. அதை தாண்டி அதிகமா இருக்குன்னா இமிடியேட்டா டயபெட்டாலஜிஸ்ட்டை நீங்க பார்த்துட்டு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, எக்ஸசைஸா இருக்கட்டும் சரி, ஃபுட் ஹேபிட்டை நீங்க மானிட்டர் பண்ணி அது என்னென்ன எடுக்கணும்ன்றதை அதை எடுத்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம கண்ணுக்குள்ள வர பாதிப்பு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் கண்ணில் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, நம்பர் 1 டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அது மீன்ஸ் நம்ம விழித்திரையில அதிக ரத்த நாளங்கள் இருக்கு. அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அது வெடிச்சு கண்ணுக்குள்ள ரத்தம் சிதறும். அந்த மாதிரி சிதறதுனால நம்ம பார்வை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சம்டைம்ஸ் அது நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாத நிலைமைக்கும் போகும். அந்த லெவலுக்கு நம்ம போக விடாம முன்னாடியே நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம இதை தவிர்த்துக்கலாம். செகண்ட் ஒன், மேக்குலர் எடிமா, விழித்திரையில நீர் கோத்து வீங்கிறது. இதனால நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் தெரியாது, ஃபுல்லா வட்டமா கலர் ஹேலோஸா அவங்களுக்கு தெரியும். ஒரு பர்சனோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நீங்க எங்க பாக்குறீங்களோ அந்த இடத்த கிளியரா பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துல நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சுகரை கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இதை தாண்டி நமக்கு கேட்ராக்ட் ஃபார்மேஷன் நடக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு லென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல புறை அதிகமா வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அது நம்ம சர்ஜரி பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் விழித்திரையில ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ நம்மளால பாசிபிலிட்டிஸ் நம்ம கேரண்டியா உங்களுக்கு விஷன் நம்ம திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி குளோக்கோமா வரலாம். எப்போ வரலாம்னா, குளுக்கோஸ் லெவல் அதிகமா ஏறிடுச்சு, பட் கேட்ராக்ட் சர்ஜரி நீங்க பண்ணல அப்படின்னும் போது ஃபேகோ மார்பிக் அண்ட் ஃபேகோ லைட்டிக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அந்த கிளக்கோமா அதிகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி வருது, இதெல்லாம் என்ன வருது, நான் டீட்டெயில் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் எப்படி ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணணுன்ற டயட் மேனேஜ்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.